ஜேபி மணிகண்டனோட லவர் மூவிக்கான டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. டீசர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேப்டன் மில்லரோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு சாங் ரிப்பீட்டடா கேட்கும்போது நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். அயலான் ஆடி லான்ச் டிசம்பர் 26 தாஜ் கோரமண்டல்ல நடக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் நேத்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு அயலானோட டீம் பிரஸ் கிட்டே இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இந்த நியூஸ் வெளில வந்திருக்கு. சோ அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அயலானோட ஆஃப்லைன் ப்ரமோஷன் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு வேட்டையன் படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. லால் சலாம் ஆடி லான்ச்சுக்கு அப்புறமா தான் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஆடி லான்ச் கொஞ்சம் தள்ளி போகுது. அதனால இந்த ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் சினிமால அடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் இப்ப பார்ப்போம். அயலானோட ஆடி லான்ச் டிசம்பர் 26 நடக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அதை இப்ப நான் சொல்லிட்டேன். அடுத்து கேப்டன் மில்லரோட ட்ரெய்லர் அடுத்த வாரம் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான ஆடி லான்ச் அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. ஜனவரி 3 இதுக்கான ஆடி லான்ச் நடக்கும். அடுத்து தளபதி 68க்கான ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயருக்கு வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. இதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் அயலானோட ட்ரெய்லர் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வர சான்ஸ் இருக்கு. லால் சலாம் ஆடி லான்ச் தள்ளி போகுதுன்னு சொன்னேன்ல, அது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நடக்க சான்ஸ் இருக்கு. தங்களான் படம் ஜனவரி 26 வரும்னு சொல்லிருக்காங்க. சப்போஸ் அந்த படம் போஸ்ட்போன் ஆகுற மாதிரி இருந்தா அதுக்கான அப்டேட் வந்துரும். இப்போதைக்கு அப்டேட் வரும்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆனது இது மட்டும் தான். மேபி மிச்சம் இருக்கிற பெரிய மூவிஸ் கங்குவை விடாம வச்சுக்கலாம். நியூ இயர் ஸ்பெஷலா போஸ்டர் வர சான்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன அப்டேட்ல எந்த அப்டேட்டுக்கு நீங்க ஏகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷாருக் கானோட டங்கி படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல 103.4 கோடி வேர்ல்டு வைடா கலெக்ஷன் பண்ணிருக்கு. பிரபாஸோட சலார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 178.7 கோடின்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சோ லியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு லியோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 148.5 கோடி. சலார் படம் டங்கியோட கிளாஷ் ஆகியும் எப்படி இந்த ரெக்கார்டை பண்ணுச்சுன்னா அதுக்கு நார்த் இந்தியா மார்க்கெட் தான் காரணம். நார்த் இந்தியா கலெக்ஷனால தான் இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. டங்கி படம் ஹிந்தில மட்டும் வந்ததுனால அதோட கலெக்ஷன் கம்மியா இருக்கு. ஆனா சலார் பேன் இந்தியாவா வந்திருக்கு. அதனால அதோட கலெக்ஷன் அதிகமா இருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வேர்ல்டு வைட் அதிகமா கலெக்ஷன் பண்ண டாப் 5 மூவிஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சலார், செகண்ட் பிளேஸ்ல லியோ, தேர்ட் பிளேஸ்ல ஆதி புருஷ், ஃபோர்த் பிளேஸ்ல ஜவான், அஞ்சாவது பிளேஸ்ல அனிமல். அட்லி ஷாருக் கான் தளபதி காம்போ கன்ஃபார்மான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஸ்டோரி ஒர்க் தான் போகுது. அட்லி அதை இனிமே முடிச்சிட்டு கமிட் பண்ணும்போது தான் அது கன்ஃபார்ம் ஆகும். நேத்து கங்குவா படம் 38 லாங்குவேஜ்ல தியேட்டர்ல வருமா இல்ல ஓடிடில வருமானு ஒருத்தர் கேட்டாரு. அதை ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த கொஸ்டினோட அர்த்தம் என்னன்னா தியேட்டர்ல வரும்போது கம்மி லாங்குவேஜ்ல விட்டுட்டு ஓடிடில வரும்போது 38 லாங்குவேஜ்ல வருமாங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனா இப்போ ஒருத்தர் அந்த படம் 3Dன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி ஓடிடில வரும்னு சொல்லிருக்காரு. நிறைய பேர் இப்படி தப்பா புரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அதான் ஸ்டார்டிங்லயே சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப லியோ படம் 4 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இப்போ ஓடிடில வரும்போது எக்ஸ்ட்ராவா இங்கிலீஷ் இப்ப ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் நேத்து ஒரு கேட்ட கொஸ்டினும் அதுக்கு தான் நேத்து நான் பதில் சொன்னேன். அயலான் ரியல் எஸ்டேட் அயலான் ஆடி லான்ச்ல ஃபேன்ஸ் அலோடு இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் இன்னும் அவங்க கரெக்டா சொல்லல. ஜனவரி 12 இல்ல 13 ஆனா பொங்கலுக்கு தான் வருது. கண்டிப்பா ஆடி லான்ச்சுக்கு ஃபேன்ஸ் வருவாங்க. அலோடு தான் அது. பிரைவேட்டா வச்சா கூட கொஞ்சம் ஃபேன்ஸ் உள்ள போக முடியும். ஸ்டைரன் ரியல் எஸ்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படியும் அடுத்த வருஷம் பிப்ரவரி இல்ல அதுக்கு மேலதான் வரும். தங்களான் படம் தள்ளி போச்சுன்னா அந்த டேட்ல துருவ நட்சத்திரம் படத்தை எதிர்பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஆனா என்னோட கெஸ் படி அதுக்குள்ள முடிக்க சான்ஸ் கம்மி தான். சூர்யா 41 டிராப் ஆச்சுல, அதுக்கு பதிலா அந்த இடத்துல விக்ரம் படத்தை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா கிடையாது. ஒண்ணு வேற படத்தை அதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும், இல்ல அது பிளாங்கா தான் இருக்கும். அஜித் எல்சிக்குள்ள வருவாரான்னு கேக்குறீங்க. லோகேஷ் அஜித் கம்பா வந்தாதான் அவரு எல்சிக்குள்ள வர முடியும். லோகேஷ் எல்லா ஹீரோ கூட சேர்ந்து படம் பண்ணதான் ஆசைப்படுறேன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த கம்பா கூட ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். மறக்குமா நெஞ்ச ரியல் எஸ்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிப்ரவரியில இந்த படம் வரும், குறிப்பா லவர்ஸ் டே வீக்ல. துல்கர் சல்மான் இப்ப என்ன படம் பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லக்கி பாஸ்கர் அண்ட் காந்தா மூவில ஹீரோவா நடிக்கிறாரு. புறநானூறு படத்துலயும் அவர் இருக்காரு. கன்னட படம் உக்ரம் பாருங்க. அந்த படமும் சலார் படமும் ஒண்ணுதான். கன்னட ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காது. நானும் கன்னடம் தான் ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் உக்ரம் படம் இன்னும் பார்க்கல. அதே மாதிரி இது இருக்குன்னா கண்டிப்பா கஷ்டம் தான். துருவிக்ரம் லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல அவர் ஒரு படம் பண்றாரு. அதுக்கான ட்ரைனிங்ல தான் அவர் இருக்காரு. சலாரோட ஐமேக்ஸ் வெர்ஷன் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் புக் மை ஷோல பார்க்கும்போது இல்ல. ராஜமௌலியோட அடுத்த படம் ப்ராப்பர் பேன் வேர்ல்டு ரிலீஸ் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படி ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ட்ரிபிள் ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு சோ இது பேன் வேர்ல்டா வரவும் சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் படம்னு சொல்றாங்க. அப்ப இது பேன் வேர்ல்டு கான்செப்ட் தான். வெற்றிமாறன் அடுத்து விஜய் கூட படம் பண்ணுவாரா இல்ல அஜித் கூட படம் பண்ணுவாரா? 2 பேருமே ஸ்டோரிக்கு ஓகே சொல்லிட்டாங்க. யாரு கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னால இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியல. அஜித் கூட படம் பண்ணதான் சான்ஸ் அதிகங்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சலார் ஓடிடில 4 வாரத்துல வந்துருமா இல்ல 8 வாரம் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 8 வாரம் ஆகும். கேம் சேஞ்சருக்கு ராம் சரண் டப் பண்ணுவாரா இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தெலுங்குக்கு மட்டும் அவர் பண்ணுவாரு, மத்த லாங்குவேஜுக்கு வேற யாராச்சும் பண்ணுவாங்க. சலாருக்கு ரிவ்யூ நெகட்டிவா தான் இருக்கு. அப்ப KGF 2 கலெக்ஷனை பீட் பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் சூப்பரா வந்திருக்கு. கலெக்ஷன் எப்படி டிராப் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இது பீட் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்ல முடியும். சோ இதை கெஸ் பண்றதுக்கு ஒரு 2-3 நாளாவது ஆகும்.
காந்தாரா எப்படி கன்னடத்துல மட்டும் வந்து ரெஸ்பான்ஸ் நிறைய வந்ததும் நிறைய லாங்குவேஜ் டப் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி டங்கி படத்துக்கும் தமிழ்ல டப் பண்ணி விடுவாங்களா இல்ல ஓடிடில வரும்போதாவது தமிழ்ல வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்குமே இப்போதைக்கு சான்ஸ் கம்மி தான். எனக்கு பிடிச்ச டாப் 5 பார்ட் 2 மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 2 மூவிஸ் நிறைய ஃபிளாப் தான். எனக்கு இப்போதைக்கு ஒரு 3 மூவிஸ் மைண்ட்ல வருது. ஒன்னு சிங்கம் 2, இன்னொன்னு பாகுபலி 2, இன்னொன்னு KGF 2. கங்கனா ரனாவத்தோட புது மூவி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மலையாளம்ல இவங்க ஒரு படம் பண்றாங்க. படத்துக்கு டைட்டில் இன்னும் சொல்லல, சொன்னதை நான் சொல்றேன். இந்த வருஷம் வந்த மூவிஸ்ல எது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு கேக்குறீங்க. லோ பட்ஜெட்ல வந்த டாடா, குட் நைட், பொறுத்தொழில், அயோத்தி, ஜோ பார்க்கிங்னு நிறைய படம் பிடிக்கும். பெரிய பட்ஜெட் மூவில எது பிடிக்குன்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கமெண்ட்லயே என்ன காலி பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். அதனால அது மட்டும் சொல்லல. பிடிக்காத மூவிஸ் ஒண்ணு பெருசா இல்ல. ஏன்னா இந்த வருஷம் நான் ரிவ்யூ பண்ண மூவிஸே கம்மி தான். ஆனா ஏதோ ஒரு படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ போட்டிருந்தேன். அது எதுன்னு தான் ஞாபகம் இல்ல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துட்டீங்களா, எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பார்த்த வரைக்கும் ஒன்னும் புரியல, ஆனா எங்கேஜிங்கா போகுது. ஹனுமான் ரிலீஸ் பேன் இந்தியாவா இல்ல பேன் வேர்ல்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பேன் வேர்ல்டு ரிலீஸ் தான். சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன்ல கூட படம் வருது. அக்வாமேன் 2 படம் தமிழ்ல வந்திருக்கா, பார்த்தாச்சா, எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் தமிழ்ல வந்திருக்கு, ஆனா நான் இன்னும் பார்க்கல. சிவகார்த்திகேயனோட அடுத்த மூவி துப்பறிவாளன் 2 ஹீரோயின் யாருன்னு கேக்குறீங்க. சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து SK21 வருது. அடுத்து SK23 AR முருகதாஸ் பண்றாரு. துப்பறிவாளன் 2 ஓட கேஸ்ட் எல்லாம் இப்போதைக்கு தெரியல, அடுத்த வருஷம் தான் தெரியும். வடிவேலுக்கு மரணம்னு ஒரு படம் வருதான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. ஷாருக்கானுக்கு இந்த வருஷம் வந்த ஜவான் பார்த்தான்னு 2 படமும் பெரிய ஹிட். 2 படமும் பேன் இந்தியாவா வந்துச்சு. அப்புறம் ஏன் டங்கி பேன் இந்தியாவா வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் முன்னவே சொன்ன மாதிரியே இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த எந்த படமும் பேன் இந்தியாவா ரிலீஸ் ஆகல. சோ இது அவர் எடுத்த முடிவா இருக்கலாம். எனக்கு அப்டேட் எங்க இருந்து கிடைக்குது, நான் யாருக்கிட்ட கேக்குறேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன். ட்விட்டர்ல ஒரு சில சோர்ஸ் எனக்கு இருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பெரிய அப்டேட் மட்டும் கேட்டுப்பேன், இந்த அப்டேட் வருமா வராதான்னு. சின்ன அப்டேட்லாம் ட்விட்டர்ல இருந்தா எடுக்கிறேன். அப்புறம் இந்த கமெண்ட்டுக்கு நேத்து நான் பதில் சொன்னேன். நம்ம சேனல்ல எந்த சேனலோடையும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆனா பேசியிருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட 1-2 டைம் பேசியிருக்கேன், மத்தபடி ஒன்னும் இல்ல. நான் யாருக்கும் வாய்ஸ் எல்லாம் கொடுத்தது இல்ல. அப்புறம் ஒரு சின்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். நம்ம டெய்லி ஒரு சின்ன கேம் விளையாடுவோம். நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க பதில் சொல்ற மாதிரி, அதுல யாரு கரெக்டா பதில் சொன்னதுங்கிறதையும் நான் அதுக்கு அடுத்த வீடியோல சொல்லுவேன். அது என்ன கேம் எப்படிங்கறத நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.